இப்போ நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்காமல் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் ஆயில் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் விட்டுட்டு ஹாட் வாட்டர் இருந்தால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான வெந்நீர் இருந்தால் கூட போதும். ஊற்றி நல்லா நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் விட்டு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நான் கோதுமையை வச்சு பண்ணுறேன். அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும், மைதா இல்லாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக கோதுமையை வச்சு கொடுக்குறேன். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்காக லைட்டாக ஆயில் விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஸ்டஃபிங்க்காக ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் முட்டைக்கோசும் கேரட்டும் தான் என்கிட்ட இருந்தது, அதனால் அதை எடுத்திருக்கேன். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். நான் காய்கறி வதக்கையில் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கேரட்டையும் சேர்த்து நல்லா ஒரு அரை பதம் அளவுக்கு வெந்தால் கூட போதும். நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூளும் போட்டு மிளகாய்த்தூளும் போட்டு கரம் மசாலா போட்டு அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வேக விட்டுக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு ஊற வச்சுருந்தோம்ல, ரெடி பண்ணி வச்சுருந்ததை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நானும் என் பொண்ணும் சேர்ந்து ரெடி பண்ணோம். அவளும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் அவளும் பிசையணும்பாளா, அதனால் அவளும் நானும் சேர்ந்து குட்டி குட்டி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சு அதை கொஞ்சம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளக்க வச்சு இப்படி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அவளும் சேர்ந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டேன். வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூடு, வத்தல், காரம் கம்மியாக குழந்தைங்க கொடுக்குறதுனால 2 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம்னா கூட 2-3 வத்தல் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளியை நறுக்கி போட்டுட்டு நல்லா வேக வச்சோன்னா ஒரு பக்கம் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நல்லா இதுவும் வெந்ததுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். லைட்டாக கலருக்காக லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் லைட்டாக லெமன் ஆட் பண்ணணும். லெமன் ஆட் பண்ணுறத எடுக்கலை, ஆனால் லெமன் ஆட் பண்ணால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும்.
லைட்டாக லெமன் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணி இறக்கிட்டோன்னா மோமோஸ் சட்னியும் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.